ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெஜிடேரியன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம பாகற்காய் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பாகற்காய் வந்து எல்லாருமே நார்மலாக ஃப்ரை பண்ணுறது தான். ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஒரு பாகற்காய் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து சர்க்கிளாக ரவுண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக கட் பண்ணக்கூடாது, மெலிசாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாகற்காய் ஃபுல்லுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் மசாலா என்னதெல்லாம் அப்படின்னா, இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் தூள், அப்புறமா கொஞ்சமாக வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு இதில் வந்து தேவையான அளவு இவ்வளோ பாகற்காய் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லும் படுறது மாதிரி தேவைக்கேற்ப கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர் இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா பாகற்காயிலையும் இந்த மசாலா படுறது மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிலர் வந்து பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணுவாங்க ஜீரகத்தூளுக்கு பதிலாக. ஸோ நான் வந்து இதில் வந்து பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணலை, ஜீரகத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இல்லைனா 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லும் நல்லா ஊறுறது மாதிரி மசாலா பிடிக்கிறதுக்காக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, எல்லா பாகற்காய் ஃபுல்லுமே மசாலா படுறது மாதிரி மசாலா தடவி வச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சணும். இப்போ அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நம்ம பாகற்காய் இருக்கும். இனி வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சு போகும். ஸோ இதை வந்து இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக போட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது சிவக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோங்க. நம்ம குழந்தைங்க நிறைய பேர், குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே நிறைய பேருக்கு வந்து அந்த பாகற்காயெல்லாம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அச்சு வந்து பாகற்காயெல்லாம் சாப்பிடவே மாட்டான். நான் அவனுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். இந்த பாகற்காய் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பாகற்காய் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சுகர்லாம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த பாகற்காய் பிஞ்சு இருக்கலாம், அதெல்லாமே சூப் போட்டு குடிக்கிறாங்க. ஸோ அந்த பாகற்காய் வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடில் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஃப்ரையும் வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, கிறிஸ்பியான பாகற்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.